வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். ASP.NET பேசிக் கண்ட்ரோல்ஸில் 5வது பகுதியினை இப்பொழுது காண இருக்கிறோம். நாம் இந்த வீடியோவில் முழுவதுமாக ரேடியோ பட்டன் லிஸ்ட் பற்றி காண இருக்கின்றோம். சென்ற வீடியோவில் ரேடியோ பட்டன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ரேடியோ பட்டன் லிஸ்ட் பற்றி பார்க்க இருக்கோம். ரேடியோ பட்டன் லிஸ்ட்னா இட் இஸ் நத்திங் பட் a list of radio buttons. A list of radio buttons. ரேடியோ பட்டன்ஸோட ஒட்டுமொத்த குரூப்பாக வந்து சிங்கிள் கண்ட்ரோலாக இருக்கும். சிங்கிள் கண்ட்ரோல்லே வந்து மோர் தென் ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ரேடியோ பட்டன் லிஸ்ட். நான் அந்த பழைய ப்ராஜெக்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் டெமோக்குள்ளே போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். ஆட் நியூ வெப் ஃபார்ம் 5 ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட்டு டிசைனில் போயிட்டு ரேடியோ பட்டன் லிஸ்ட் ரேடியோ பட்டன் லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஒரு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து கிளிக்னு வைக்கிறேன். சப்மிட்னு வைக்கிறேன். அந்த பட்டன் கண்ட்ரோலோட நேம் வந்து பிடிஎன் சப்மிட்னு வைக்கிறேன். அது ஐடி ப்ராப்பர்ட்டி வந்து பிடிஎன் சப்மிட். ஒரு லேபிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஐடி, இதோட லேபிளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரெண்டு ஹைபன். இதோட லேபிள் வந்து எல்பிஎல் எல்பிஎல் மெசேஜ். ஓகே, இப்போ எனக்கு பேஜ் லோட் ஆகிறப்போ வந்து இந்த ரேடியோ பட்டன் வந்து இன்ஸ்டேஸ் ஆகிருக்கணும். பேஜ் லோடு ஈவெண்ட்டில் போகிறேன். பேஜ் லோடு ஈவெண்ட்டில் போயிட்டு அரே லிஸ்ட், அதுக்கு மேலே வந்து யூஸிங் ஹெடர் ஃபைல், அரே லிஸ்ட்டுக்கான ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் ஆகணும். யூஸிங் சிஸ்டம் டாட் collections if not if post back call dot add kate. அரே லிஸ்ட்டோட ஃபஸ்ட் வேலையை வந்து கேட் ஆட் பண்ணுறோம். ரெண்டாவதாக வந்து டாக் ஆட் பண்ணுறோம். டாக். மூணாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பேரட் ஒன்று ஆட் பண்ணுறோம். ரேடியோ பட்டன் லிஸ்ட்
டேட்டா சோர்ஸா equal to COL அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ரேடியோ பட்டன்லிஸ்ட் டாட் டேட்டா வைல் பெருசா இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு 80 ரிசல்ட்ஸ் கேட் டாக் பேரட். எதுக்காக இந்த நாட் இஸ்போஸ்பெக்ட் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லோடாக மூவ்மெண்ட் தான் இந்த ஐட்டம்ஸ் வந்து ஆட் ஆகணும். நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது போஸ்ட் வந்து ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகிருக்கும். அப்போ வந்து இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ வந்து இது வந்து ஆட் ஆகாது. அதுக்காக தான். ஓகே, எனக்கு இந்த பர்டிகுலர் ரேடியோ பட்டனோட இண்டெக்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கோடிங் என்ன வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றத வந்து நான் சொல்லுவோம். ஸோ இந்த ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணேன். சப்மிட் பட்டன் டபுள் கிளிக் பண்ணுறேன். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எல்பிஎல் மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூ செலக்டட் and plus selected radio pattern list, selected index plus list one dot selected item dot text. ஓகே, இந்த பட்டனை இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணோமோ அதோட இண்டெக்ஸு ப்ளஸ் அதோட ஐட்டமோட டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பட்டன் சப்மிட்டில் வந்து ஒர்க் ஆகணும். இப்போ நான் செலக்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். கேட் கிளிக் பண்ணியிருக்கேன். யூ செலக்டட் 0 கேட் இண்டெக்ஸ் செலக்டட் இண்டெக்ஸ் 0, கேட்டோட செலக்டட் இண்டெக்ஸ் 0, டாகோட செலக்டட் இண்டெக்ஸ் 1, பேரட்டோட செலக்டட் இண்டெக்ஸ் 2. யூ செலக்டட் 1 இண்டெக்ஸ் 1, selected item dot text dog, selected item dot index 2, selected item dot text parrot. items properties la paatho appadina vandu items represents the collection of items in the list. Items represent the collection of items in the list. மொத்தமாக வந்து எத்தனை ஐட்டம்ஸ் வந்து அந்த கலெக்ஷன்ஸில் இருக்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறதா வந்து ஐட்டம்ஸ். டெக்ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா வந்து லேபிளும் அந்த ரேடியோ பட்டன் அந்த சின்ன சர்க்கிள் பாயிண்ட்டும் டெக்ஸ்ட்டும் அந்த டெக்ஸ்ட் லேபிள் எப்படி வந்து அந்த பட்டனுக்கு சர்க்கிள் பட்டனுக்கு லெஃப்ட்டில் வரணுமா இல்லை ரைட்டில் வரணுமா? இப்போ இதை டிஃபால்ட்டாக வந்து ரைட்டில் தான் டெக்ஸ்ட்டு வரும்.
அந்த பட்டனோட லேபிள் வந்து ரேடியோ பட்டனோட லேபிள் வந்து பை டிஃபால்ட்டாக ரைட்டில் தான் வரும். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வந்து லெஃப்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஆட்டோ போஸ்ட் பேக், இந்த ஆட்டோ போஸ்ட் பேக் ப்ராப்பர்ட்டி ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா வந்து ரேடியோ பட்டன் வந்து டேட்டாவை சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாது. எப்போ ரேடியோ பட்டன் இண்டெக்ஸ் செலக்டட் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம்லேருந்து டேட்டா வந்து ஆட்டோ போஸ்ட் பேக் ஆகி சர்வருக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகே, செலக்டட் ஐட்டம், ரேடியோ பட்டனில் எந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் ரேடியோ பட்டன்லேருந்து எந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறதை ரெப்ரசென்ட் பண்ணுறது செலக்டட் ஐட்டம். செலக்டட் இண்டெக்ஸ், த இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் கரண்ட்லி செக்டு ரேடியோ பட்டன், கரண்டாக செக் ஆகிருக்க ரேடியோ பட்டனோட இண்டெக்ஸை மீன் பண்ணுறது செலக்டட் இண்டெக்ஸ். ரிப்பீட் காலம்ஸ், டிட்டர்மின்ஸ் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் issued த ரேடியோ டிஸ்பிளே ரேடியோ பட்டன்ஸ், அதாவது எத்தனை காலம்ஸில் வந்து இந்த ரேடியோ பட்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும், ஒரு காலமா 2 காலமா இல்லை 3 காலமா அப்படின்றது வந்து ரிப்பீட்டட் காலம்ஸ். ரிப்பீட் டைரக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இண்டிகேட்ஸ் த சாரி repeat direction indicates the direction in which radio button must be repeated. எந்த டைரக்ஷனில் ரேடியோ பட்டன் வந்து ரிப்பீட் ஆகணும், ரேடியோ பட்டனோட லேஅவுட் வந்து எந்த டைரக்ஷனில் ஹரிசாண்டல் இல்லையா இல்லை வெர்டிக்கலாக ரிப்பீட் ஆகணுமா, எந்த டைரக்ஷனில் ரிப்பீட் ஆகணும் வந்து ரிப்பீட் டைரக்ஷன். ரிப்பீட் லேஅவுட் வந்து அந்த லேஅவுட் எப்படி ஃபார்மேட் டேபிளாக வேணுமா இல்லை ஃப்ளோவாக வேணுமான்னு சொல்கிறது. ஸோ த டேட்டா சோர்ஸ், டேட்டா மெம்பர், டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்டு, டேட்டா வேல்யூ ஃபீல்டு, டேட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங், இது எல்லாமே வந்து நம்ம டேட்டா பேஸை வந்து ரேடியோ பட்டனோட வந்து கனெக்ட் பண்ணும்போது என்னன்னு சொல்லி இப்போ கனெக்ட் பண்ணும்போது கொடுக்குற விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்தாலும் புரியாது. அதனால் அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பார்க்க வேணாம். செல் பேடிங் அப்படின்றது வந்து உள்ள ஒரு ரேடியஸ், ஒரு பார்டர், ஒரு ரேடியோ பட்டனோட பார்டருக்கும் அந்த ரேடியோ பட்டனோட செல்லுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் பிக்சல் between the border and particular ரேடியோ பட்டன், செல் பேடிங். செல் ஃபேஸிங் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ரேடியோ பட்டன் லிஸ்ட்டில் ஒரு ரேடியோ பட்டனுக்கும் இன்னொரு ரேடியோ பட்டனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். செல் பேடிங் அப்படின்றது பார்த்தோம்னா வந்து ஒரு ரேடியோ பட்டனில் ஒரு பார்டருக்கும் ரேடியோ பட்டனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து செல் பேடிங். ஒவ்வொரு ரேடியோ பட்டனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து செல் ஃபேஸிங். மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டேட்டா ஃபைண்ட்ஸ் டேட்டா லிஸ்ட் டு த டேட்டா சோர்ஸ், அதாவது ஒரு ஃபைண்ட்ஸ் த லிஸ்ட் டு த டேட்டா சோர்ஸ். நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் டேட்டா சோர்ஸ்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். டேட்டா சோர்ஸ் மென்ஷன் அரே லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணிட்டு டேட்டா பயன் கொடுத்தோம். எப்போ நம்ம டேட்டா பயன் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து ஒரு ஆக்சுவலி அந்த டேட்டா ஐட்டம்ஸ் போய் வந்து அந்த கலெக்ஷனில் இருக்க அந்த டேட்டா ஐட்டம்ஸ் போய் ரேடியோ பட்டனோட வந்து பைண்ட் ஆகும். ஆன் செலக்டட் இன்டர்சேஞ்ச், இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து ரைஸஸ் த செலக்டட் இன்டர்சேஞ்ச் ஈவெண்ட். செலக்டட் இன்டர்சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ரைஸ் பண்ணும். ஈவெண்ட் செலக்டட் இன்டர்சேஞ்ச் ஈவெண்ட்னா ரைஸ் எப்போ ரைஸ் ஆகும்னா வந்து ஒரு ரேடியோ பட்டன் லிஸ்ட் இருக்குது. இப்போ 2வது ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ 3வது ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செலக்டட் இன்டர்சேஞ்ச் செலக்டட் இன்டர்சேஞ்ச் வந்து ரைஸ் ஆகும். சப்போஸ் இப்போ ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம், 1 செகண்ட் செலக்டட் இன்டர்சேஞ்ச் ரைஸ் ஆகும். இப்போ 3rd பட்டனை கிளிக் பண்ணுறோம், 1 செகண்ட் செலக்டட் இன்டர்சேஞ்ச் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ரேடியோ பட்டன் லிஸ்ட், அதாவது ரேடியோ பட்டன் லிஸ்ட்னா லிஸ்ட் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா ஐட்டம்ஸ், டெக்ஸ்ட் அலைன், ஆட்டோ போஸ்ட் பேக், செலக்டட் ஐட்டம், செலக்டட் இண்டெக்ஸ், செலக்டட் ரிப்பீட் டைரக்ஷன், ரிப்பீட் லேஅவுட், டேட்டா சோர்ஸ், டேட்டா மெம்பர், டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்டு, டேட்டா வேல்யூ ஃபீல்டு, டேட்டா ஃபைண்ட், டேட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸ். எதுவுமே இப்போதைக்கு நம்ம பார்க்கல, ஏன்னா அது டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா தான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றக்காக இந்த ஒரு 5 மெம்பர் மட்டும், டேட்டா சோர்ஸ், டேட்டா மெம்பர், டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்டு, டேட்டா வேல்யூ ஃபீல்டு, டேட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் எதுவும் பார்க்கல. செல் பேடிங் அப்படின்றது வந்து பார்டரில் இருந்து பர்டிகுலர் ரேடியோ பட்டனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது வந்து செல் பேடிங். செல் ஸ்பேசிங் அப்படின்றது வந்து ஒரு ரேடியோ பட்டனுக்கும் இன்னொரு ரேடியோ பட்டனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து செல் ஃபேஸிங். டேட்டா ஃபைண்ட் மெத்தட் வந்து டேட்டா சோர்ஸோட வந்து ரேடியோ பட்டனை வந்து பைண்ட் பண்ணுது. ஆன் செலக்டட் இன்டர்சேஞ்ச் அப்படின்றது வந்து ரைஸஸ் த செலக்டட் இன்டர்சேஞ்ச் ஈவெண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுது. செலக்டட் இன்டர்சேஞ்ச் அப்படின்றது வந்து ரைஸ் when a new radio button is selected in list. நன்றி. முத்துக்கார்த்தியை மீண்டும் நாளை சந்திப்போம்.